வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் ஃபோட்டோஷாப் ரிலேட்டடான வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரணுன்னா கூடவே அந்த பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு இமேஜில் அன்வான்ட் தேவையில்லாத இமேஜ் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இமேஜை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜில் என்னென்னா இப்போ இந்த வார்த்தை தான் ரிமூவ் பண்ண போகிறேன். ஓகே, வாங்க பார்க்கலாம். ஓகே, கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். இந்த வார்த்தை இமேஜ் தான் இப்போ நான் ரிமூவ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம குயிக் செலெக்ஷன் டூல் எடுத்துப்போம். லேசர் டூல் ஷார்ட்கட் வந்து இதுக்கு எல் எடுத்துப்போம். இந்த வார்த்தை சுற்றி நம்ம இந்த செலக்ட் பண்ணுவோம். ஓகே, செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன ரைட் கிளிக் பண்ணி அடுத்து ஷிஃப்ட்டு F5 இதுக்கு ஷார்ட்கட்டில் போட்டால் இதுக்கு வந்து எடிட்டு ஃபில்லு ஷார்ட்கட் F5 ஃபில்லு கொடுங்க. ஃபில்லில் வந்து வியூஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதில் வந்து ஃபோர்க்ரவுண்டு பேக்ரவுண்டுன்னு இருக்கும். அதுக்கு நாம் என்ன கொடுக்க போகிறோம்னா கண்டென்ட் அவேரி இந்த ஆப்ஷன் தான் கொடுக்க போகிறோம். இந்த ஆப்ஷன் கொடுத்து ஓகே கொடுங்க. ஓகேங்க, நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்டுனாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் அதிகமாக வீடியோஸ் உங்களுக்காக இந்த சேனல் அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.